வணக்கம். நான் டாக்டர் கே பிரவீனா, பொருளாதாரத்துறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இண்டஸ்ட்ரியல் செக்டார் பத்தி. இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படிங்கிறது தொழிற்துறை. இந்த தொழிற்துறையை பத்தி அதுல இருக்கிற ஒரு அறிமுகம், 1990க்கு முன்னாடி அதனுடைய கொள்கைகள் எப்படி இருந்தது, பிரிவுகள் எப்படி இருந்தது, வளர்ச்சி, இது எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல தொழிற்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான துறையாக இந்திய பொருளாதாரத்துல பேசப்படுது. தொழிற்துறைய எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னா, இந்திய பொருளாதாரத்துல துறைகள் அனைத்தையும் 3 துறைகளாக பிரிச்சிருக்காங்க. 1 விவசாயத்துறை, 2வது தொழிற்துறை, 3வது சேவைத்துறை. விவசாயத்துறை அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்திய பொருளாதாரத்துல. அதை பத்தி முன்னாடி வகுப்புகள்ல பார்த்திருப்போம். 2வது துறை தான் தொழிற்துறை அப்படின்னு நம்ம சொல்றோம். 3வது துறை சேவைத்துறை. அதாவது விவசாயத்துறையில இருந்தும் தொழிற்துறையில இருந்தும் பெறப்படுகின்ற இந்த வெளியீடுகளை சேவைத்துறை மூலமாக மக்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம். தொழிற்துறை இல்லைன்னா ஒரு பொருளாதாரம் இயங்காது. நம்ம டைரக்டா விவசாயத்துறையில இருந்து எந்த பொருளையும் அப்படியே நுகர்வுக்கு கொண்டு போக முடியாது. விவசாயத்துறையில இருந்து வெளிவர்ற அந்த வெளியீடுகள் அனைத்தையும் ஒரு தொழிற்சாலைக்கு கீழே கொண்டு போய் கொடுத்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக மாற்றிய பின்புதான் நம்ம அதை உபயோகப்படுத்த முடியும். அப்ப தொழிற்துறை அப்படிங்கிறது விவசாயத்துறைக்கும் தொழிற்துறைக்கும் உள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சார்ந்தது. விவசாயத்துறை இல்லைன்னா தொழிற்துறை இல்ல, தொழிற்துறை இல்லைன்னா விவசாயத்துறை இல்ல அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு நம்ம இந்திய பொருளாதாரத்துல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அந்த தொழிற்துறை அப்படிங்கிறது இதனுடைய வளர்ச்சி மற்றும் அந்த கொள்கைகள் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு சிறு அறிமுகம் நம்ம சொன்னோம்னா, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் விவசாய பொருளாதாரம். ஆனா நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்பு வரை அந்த விவசாய பொருளாதாரம் அப்படிங்கிறது பெரிய அளவிலாக இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, கைவினை பொருட்கள், அந்த மாதிரி தொழில் சார்ந்த பொருட்கள் எல்லாமே பெரிய அளவுல அந்த டைம்ல உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம். இதை உலக அளவிலான சந்தையாகவும் அப்ப பார்க்கப்பட்டது. அந்த டைம்ல தான் நம்ம பட்டு உற்பத்தி, காட்டன் உற்பத்தி, அப்புறம் கைவினை பொருட்கள், மருந்து பொருட்கள், இது எல்லாமே ஓரளவுக்கு உற்பத்தியை நம்ம ஆரம்பித்த நேரமாக அந்த டைம் பேசப்பட்டது. ஏன்னா நம்ம இந்தியாவில இருந்து இதற்கான அந்த ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த மூலதன பொருட்கள் அனைத்தும் அடுத்த நாட்டுக்கு நம்மளால ஈஸியா குறைந்த விலைக்கு நம்ம அனுப்பி வைக்க முடிஞ்சது. அதே மாதிரி அயல் நாட்டில இருந்து அந்நிய நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு வாங்குறதும் ரொம்ப குறைவான ஒரு விலையில நம்மளால பெற முடிஞ்சது. அப்ப எப்ப ஒரு மூலதன பொருட்கள் குறைவான விலையில ஒரு நாட்டில இருந்து நம்ம நாட்டுக்கு பெறப்படுகிறதோ அந்த நேரத்துல நம்மளால தொழில் வளர்ச்சியை இன்னும் பெரிய அளவுல கொண்டு போக முடியும். அப்ப இந்த 1990க்கு முன்னாடி இந்த தொழிற்துறை சார்ந்த அந்த கொள்கைகள் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா 4 வகையாக பிரிக்கலாம். அதுவும் ஏன் 1900க்கு முன்னாடி நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் 91ல புதிய பொருளாதார கொள்கைகள் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அதான் இங்கிலீஷ்ல எல்பிஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படிங்கிறது 91க்கு பிறகு வந்தது. அப்ப அது வந்ததுக்கு அப்புறம் தொழிற்துறையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், வளர்ச்சிகள் எல்லாமே இருக்கு. அப்ப இந்த 91க்கு அப்புறம் பெரிய வளர்ச்சியை பார்த்த நம்ம இந்திய பொருளாதாரம் தொழிற்துறையை வச்சு 90களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம முன்னாடி ஒரு இது பார்த்துக்கலாம். இப்ப 90க்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, தொழிற்துறையின் கொள்கைகள் அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா 4 பிரிவாக நம்ம பேசப்பட்டோம். 1 தொழில் பிரிவு, இன்னொன்னு வெளிநாட்டு மூலதனத்தின் பங்கு, 3வது குடிசை மற்றும் சிறு தொழில்களின் பங்கு, 4வது தொழிலாளர் கொள்கை. இந்த முதல் பிரிவுல இருக்கிற தொழில் பிரிவு அப்படிங்கிறது என்னென்ன தொழில்கள் எல்லாமே பண்ணாங்களோ அந்த தொழில்கள் எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவுல 4 பிரிவுகளாக இந்த தொழில் பிரிவுல கொண்டு வந்தாங்க. முதல் பிரிவுல ரயில்வே துறை, நம்ம டிஃபென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ராணுவத்துறை, இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுக்கு கீழே செயல்படுற எல்லா துறைகளும் அந்த முதல் பிரிவுல இருந்தது. 2வது பிரிவுல தொழிற்துறைகளை சார்ந்த
நம்ம அயன் அண்ட் ஸ்டீல் இருக்கு, நிலக்கரி இருக்கு, ஷிப் கப்பல் கட்டும் துறை, மற்ற பிற தொழில்கள் எல்லாமே 2ஆம் துறையில நம்ம பேசப்பட்டோம். 3வது துறையாக சொல்லப்படுறது என்னன்னா, ஆட்டோமொபைல், டிராக்டர், அப்புறம் மின்சாரம் சார்ந்த தொழில்கள். இது எல்லாமே 3வது துறை. 4வது துறைகள் என்னென்னன்னா, இதெல்லாம் தாண்டி மத்த என்னெல்லாம் துறைகள் இருக்கோ, அது எல்லாமே 4வது துறையில பேசப்பட்டது. அப்ப மிச்சம் இருக்கிற எல்லா துறைகளும் தனியாருக்கும் அறிமுகம் செஞ்சாங்க. அப்ப முன்னாடி இருந்த துறைகள் எல்லாமே அரசாங்கத்தின் கீழ் செயல்பட்டாலும், அதை தாண்டிய பிற தொழில்களை தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அப்ப என்னென்ன தொழில்கள்லாம் அதுல இருந்ததுன்னா, இப்ப நம்ம சொன்ன எல்லா தொழில்களையும் தாண்டிய பிற தொழில்கள், அனைத்து தொழில்களும் தனியார் வசம் ஓரளவுக்கு அதுல இருக்கிற ஒரு பங்கை வந்து கொடுக்கப்பட்டாங்க. இப்ப இந்த தொழிற்பிரிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரிவுகள். ஏன்னா தொழில் பிரிவின் அடிப்படையில் மட்டுமே நம்ம நாட்டின் இருந்து அந்த தொழில்களுக்கு தரப்படும் அந்த பங்கு, பண மூலதனம், முதலீடு அரசாங்கத்தில் இருந்து, இது எல்லாமே அந்த துறைகளின் அந்த ஹைரார்கி ஒரு அடிப்படையை பொறுத்துதான் எந்த அளவுக்கு பிரிவு மேல இருந்து கீழே எந்த அளவுக்கு பிரிஞ்சு வருதுன்றதை பொறுத்துதான் அந்த பண பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இதுல 2வது விஷயம் நம்ம சொல்றது வெளிநாட்டு மூலதனத்தின் பங்கு. வெளிநாட்டு மூலதனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு அவங்களே வந்து அவங்களோட தொழிற்சாலையை நிறுவி நம்ம நாட்டு மக்களுக்கு வேலை கொடுத்து அதன் மூலமாக பொருட்களை உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்களை நம்ம நாட்டு சந்தையிலேயே விற்பனை செய்து அந்த பொருட்களை அந்நிய நாட்டு சந்தைகளுக்கும் விற்பனைக்கு அனுப்பி வச்சு இந்த மாதிரி பண்றது எல்லாமே வெளிநாட்டு மூலதனம்னு சொல்றோம். அப்படி இல்லைன்னா நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு விற்பனையாளர்கள் தான் இருப்பாங்க, தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு வெளிநாட்டு முதலீடு செய்யப்படும். அப்ப அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்து 2 பிரிவாக அங்க இருக்கும். வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு முதலீடு பெறப்படும், அதை விற்பனை செய்யறதும் உருவாக்குவதும் நம்ம நாட்டுல இருக்கிற விற்பனையாளர், தொழிலாளர். அப்ப இந்த மாதிரியும் அந்த வெளிநாட்டு பங்கு அப்படிங்கிறது, வெளிநாட்டு மூலதனம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ற அதாவது அவங்களுடைய யாரு அந்த கம்பெனிக்கு, அந்த தொழிலுக்கு வந்து முதலாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர்ஷிப் ரைட் அப்படிங்கிறது யாரு அந்த தொழிலை நடத்துறாங்களோ அவங்க கையில தான் இருக்கும். இந்திய ஒரு தொழிலாளர் நடத்துறாரு அப்படின்னா, முதலாளி நடத்துறாரு அப்படின்னா அது இந்திய முதலாளி கையில இருக்கும். மூலதனம் வெளிநாட்டு மூலதனமா இருக்கும். இல்ல வெளிநாட்டு மூலதனமும் இருக்கு, வெளிநாட்டு முதலாளியும் இருக்காரு அப்படின்னா அவரோட பங்கு வந்து வெளிநாட்டு முதலாளி கையில தான் இருக்கும். ஆனா அந்த பங்குலையும் ஒரு பெரும் பகுதி பங்கு இந்திய முதலாளி கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நடத்துறது நம்ம நாட்டுல. அப்ப அந்த வெளிநாட்டு மூலதனத்தின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 90களுக்கு முந்தைய தொழில்துறை கொள்கைகள்ல. 3வது குடிசை மற்றும் சிறு தொழில்களின் பங்கு. குடிசை தொழில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாடு வந்து ஆரம்ப காலத்திலேயே மிகப்பெரிய அளவுல எல்லாருமே பெரிய தொழிற்சாலைகளை யாரும் நிறுவல. அப்ப எந்த அளவுல இருந்து அது உருவாகி வந்தது அப்படின்னா, மிக சிறிய அளவிலான குடிசை மற்றும் சிறு தொழில்கள்ல இருந்துதான் பெரிய அளவுல ஒரு கம்பெனியும் வந்தது. இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய அளவிலான கம்பெனிகள்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களும் ஆரம்ப காலத்திலேயே இந்த அளவுக்கு முன்னணி நிறுவனமாக பேசப்படவில்லை, ஆரம்பிக்கப்படவில்லை. அப்ப அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது எதுல இருந்து ஆரம்பிச்சதுன்னா, குடிசை மற்றும் சிறு தொழில்கள்ல இருந்துதான் அவங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த தொழிலாளர் சிறு தொழில்களின் அந்த பங்கு அப்படிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, குடிசை தொழில்ல இருந்து. ஒரு சின்னதா நம்ம இன்னைக்கு அப்பளம் வாங்குறோம், ஊறுகாய் வாங்குறோம், இல்ல ஷாம்பு வாங்குறோம், சோப்பு வாங்குறோம், நிறைய பொருட்கள் நம்ம சந்தையில தொழில் பொருட்கள் நம்ம வாங்குறோம். அந்த பொருட்கள் எல்லாமே அதனுடைய அந்த ஆதி மூலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எத்தனை பெரிய அவ்வளவு பெரிய கம்பெனியா அவங்க ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப மிகப்பெரிய அளவிலான ஒரு குடிசை தொழில அவங்க ஆரம்பிச்சு அவங்களுடைய அந்த சந்தையை வந்து சிறிது சிறிதாக விரிவாக்கம் செய்து கொண்டு போய் கடைசி கொண்டு போய் கொடுத்ததுதான் இந்திய சந்தையாக, ஒரு மிகப்பெரிய சந்தையாக, தொழிலாக இன்னைக்கு மாறி நிக்குது. அப்ப அந்த குடிசை மற்றும் சிறு தொழில்களின் பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அரசாங்கத்தில இருந்து இந்த குடிசை மற்றும் சிறு தொழில்களுக்காக மிக அதிகமான இந்த சப்சிடி அண்ட் கன்செஷன் அது எல்லாமே நிறையவே கொடுக்குறாங்க. மானியம் இது எல்லாமே இந்த குடிசை மற்றும் சிறு தொழில்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க.
என்ன ஒரு விஷயம்னா யாருக்கும் எங்க மூலதனம் வாங்குறது, எந்த அந்த நிதி உதவி பெறுவது அப்படிங்கிற விழிப்புணர்வு யாருக்கும் நிறைய இல்ல. அப்படி விழிப்புணர்வு இருந்து போய் அவங்க அணுகினால் மிகப்பெரிய அளவுல அவங்களோட அந்த குடிசை மற்றும் சிறு தொழில்களை வந்து மிகப்பெரிய அளவுல அவங்களால கொண்டு வர முடியும். அப்ப மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்ப நம்மளுடைய நம்ம நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசும் சரி, மத்திய அரசும் சரி, மாநில அரசும் மத்திய அரசும் 2 மிகப்பெரிய அரசுகளும் மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல என்னென்ன ஸ்கீம் இருக்கு, என்னென்ன மானியங்கள் பெறலாம், என்ன நிதி உதவி அவங்க பெற முடியும், எந்த மாதிரி பொருட்கள் அவங்க உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற அனைத்து விதமான அந்த அறிவுகளையும் தொழில் சார்ந்த அறிவுகளை மக்களுக்கு புகுத்த வேண்டும். அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பார்க்க முடியும். அந்தந்த பேங்க் எந்த நிறுவனங்களுக்கு எந்த தொழில்களுக்கு நிதி உதவி செய்யறாங்களோ அந்த வங்கி நிறைய அந்த விழிப்புணர்வு முகாம்கள் நடத்துறாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை கொடுத்து அவங்கள நிதி உதவி பெற செய்யறாங்க. அடுத்தது லேபர் பாலிசி. லேபர் பாலிசி அப்படிங்கிறது தொழிலாளர் கொள்கை. தொழிலாளர் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மிக முக்கியமானத ஒன்று. அந்த உறவில் ஏதேனும் விரிசல் ஏற்பட்டால் கண்டிப்பாக வெளியீடு சிறப்பானதாக இருக்காது. அப்ப இந்த தொழிலாளரை அவர் வேலை பார்ப்பதற்கு ஏற்ப ஊதியத்தை அவருக்கு தர வேண்டும். அது போக காலத்திற்கு அந்த ஊதியத்தை காலத்திற்கு ஏற்ப அந்த ஊதியத்தை தர வேண்டும். 90க்கு முன்னாடி விலைவாசி வேற மாதிரி இருந்தது. அப்ப அன்னைக்கு இருக்கிற சம்பளத்தை இன்னைக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி என்னங்கிறத அறிந்து அந்த தொழிலாளர் அவருடைய வாழ்க்கை நிலையை ஓட்டுவதற்கான கொண்டு செல்வதற்கான அந்த ஒரு பணமாக அந்த ஊதியம் அவருக்கு இருக்கணும். 2வது அந்த தொழிலாளர் ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு அப்படின்னா அவருக்கான சிறப்பான வசதிகள், அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும். அது பெண் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், ஊதியம் இது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்தா மட்டும்தான் இந்த தொழிலாளர் வந்து ஒரு நல்ல மனநிலையோட வேலை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தொழிலாளர் மட்டுமே அதிகமான உற்பத்தி பங்களிப்பு அளிக்க முடியும். இப்ப தொழிலாளர் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இதுலதான் 1990க்கு முன்னாடி தொழிற்பிரிவு, வெளிநாட்டு மூலதன பங்கு, குடிசை மற்றும் சிறு தொழில்களின் பங்கு, தொழிலாளர் கொள்கை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது தொழில் கொள்கை தீர்மானம் 1956. அடுத்த கொள்கை அறிக்கை வந்து 1977. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெசல்யூஷன் அப்படின்னா தீர்மானம். 1956ல முதல் முறையாக அந்த தொழிற்கொள்கைக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதுலயும் தொழிற்துறை வளர்ச்சி மற்றும் மேம்பாடு திட்டங்கள்லாம் நிறைய அதுல வந்து அறிவிச்சாங்க. 1951லயே அந்த திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டது. அதெல்லாம் தாண்டி 56ல என்ன மாதிரியான தொழில் கொள்கை தீர்மானங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, முதல்ல தொழிற்சாலைகளை பிரித்தெடுத்தல், டிவிஷன். என்னென்ன தொழில், நம்ம முன்னாடியே தொழிற்சாலைனா என்னன்னு நம்ம பார்க்கும்போது 4 பிரிவுகளாக பார்த்தோம். அப்ப அதே மாதிரி இங்கேயும் முதல் அடிப்படை தீர்மானம் அப்படிங்கிறது தொழிற்சாலைகளை பிரிச்சிடணும். எந்தெந்த தொழில்கள் மிக முக்கியம் வாய்ந்தது, அடுத்தது முக்கியம் வாய்ந்தது, பிற தொழில்கள் அப்படிங்கிற ரீதியாக ஒரு தொழில்களையும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். எல்லா தொழிற்சாலைகளையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப பிரிக்கும் போது விவசாயம் சார்ந்த துறைகள்னு தனியா, இரும்பு தொழிற்சாலைகள்ன்றது தனியா, பெட்ரோல் டீசல் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல தனியா, அடுத்தது காப்பர், ஜிங்க், லிட் அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட துறைகள் தனியா, அடுத்தது மின்சார தொழில்கள் அப்படிங்கிறது தனியா எடுத்துக்கணும், கட்டுமான துறைகள் அப்படிங்கிறது தனியா, இப்படி ஒரு துறைகளையும் தனித்தனியாக எடுத்து மருத்துவத்துறை அப்படிங்கிறது மருத்துவம் சார்ந்த அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை அப்படிங்கிறது அதை தனியா எடுத்துக்கிட்டோம். அப்ப தொழிற்கொள்கை அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். அந்த இண்டஸ்ட்ரீஸ பிரிச்சு அமைச்சுக்கிட்டா மட்டுமே அந்த தொழில்களுக்கான அந்த நிதி உதவி, மானியங்கள் எல்லாமே அந்தந்த தொழில்களுக்கு ஏற்றவாறு அனைத்தையும் தீர்மானிக்க முடியும். 2வதாக இந்த தொழிற்கொள்கை தீர்மானத்துல என்ன பேசினாங்கன்னா, அரசாங்கத்திற்கும் தனியார்
தொழிற்சாலைகளுக்கும் இடையிலான ஒரு உறவு என்பது கண்டிப்பாக ஒன்றுக்கொன்று சார்ந்ததாக இருக்க வேண்டும். அரசாங்க தொழிற்சாலைகள்லாம் தனியா இயங்குது, தனியார் தொழிற்சாலைகள் தனியா இயங்குது அப்படின்னு சொன்னா, 2க்கும் ஒரு ஒற்றுமை இல்ல, 2க்கும் ஒரு உறவு இல்ல, 2ம் தனித்தனியாக செயல்படுகிறது அப்படின்னு சொன்னா, பிற்காலத்துல ஏதாவது ஒரு துறை வந்து மேலோங்கி நின்றும். அது தனியாராக இருந்தாலும் சரி, அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அப்படி நின்னுட்டா, ஒருவேளை அரசாங்கத்துறை மிக மேலோங்கி, கை மேலோங்கி இருக்கிறது அப்படின்னா, தனியார் துறை இல்லாமலேயே அழிந்து விடக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். இல்ல தனியார் துறைகள் தான் மேலோங்கி வந்து நிக்குது அப்படின்னா, அரசாங்க துறைகள் அப்படிங்கிறது இல்லாம போயிரும். அப்ப தனியார் துறையும் சரி, அரசு துறையும் சரி, 2ம் ஒன்றுக்கொன்று சார்ந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். இதுல என்னன்னா, இந்த நம்ம 4 துறைகள் என்னென்னன்னு பார்த்தோம். அந்த துறைகள் எல்லாமே அ அரசு துறையினாலும் உற்பத்தி செய்யக்கூடியவைகளாக இருக்க வேண்டும். தனியார் தொழிற்சாலை நிறுவனங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிலாக இருக்க வேண்டும். அப்ப இது வந்து 2வது தீர்மானமாக செயல்படுத்தினாங்க. 3வது சிறு தொழில்களுக்கான முக்கியத்துவம். இந்த 56 தீர்மானமும் மிக மிக முக்கியமாக பேசப்பட்டது எதை பத்தினா, இந்த சிறு தொழில் பத்தி தான். ஏன்னா சிறு தொழில் ஒரு நாட்டுல குடிசை தொழில், சிறு தொழில் இது எல்லாமே ஒரு நாட்டுல ரொம்ப அதிகப்படியா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் தந்து, அதிகப்படியான எண்ணிக்கையில அது செயல்படுது அப்படின்னா, வேலை வாய்ப்பு அதிகப்படும். ஏன்னா சிறு தொழில்ல நடத்துறவங்க எல்லாருமே அவங்க ஏரியாக்குள்ள இருக்கிற தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பாங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வர்றவங்கள எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வர்றதுக்கான அந்த கால நேர அளவு அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்கும். போக்குவரத்து செலவு அதிகரிக்கும். அவங்களோட உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைவாக காணப்படும். இந்த காரணங்களுக்காக அந்த நிறுவனம், அந்த தொழிற்சாலைக்கு மிக அருகில் உள்ள அந்த தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவாங்க. அப்ப இந்த சிறு தொழில்களை நம்ம முன்னேற்றுவதன் மூலமாக, முக்கியத்துவம் அதுக்கு அதிகமாக கொடுப்பதன் மூலமாக வேலை வாய்ப்பை அதிகரிக்க முடியும். 2வது இந்திய பொருளாதாரத்துல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எப்பவுமே நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா, சரியான அளவுல பணம் பிரிக்கப்பட வேண்டும். நிதி பிரிக்கப்பட வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இன்ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இன்ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. யாரு வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வருமானம். வேலை இல்லையா வருமானம் இல்லை. இதையெல்லாம் தாண்டி அவர் எனக்கு உறவினர், என்னுடைய மதத்துக்காரர், என்னுடைய ஏரியா ஆளு, இல்ல என்னுடைய வகுப்பை சார்ந்தவர் அப்படின்னு பலவிதமான அந்த பிரிவுகளின் அடிப்படையில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அவர் பார்த்த வேலைக்கு உண்டான அந்த ஊதியம் அப்படிங்கிறது அவருக்கு போய் சேரணும். அப்ப யாரா இருந்தாலும் படிச்சவனுக்கு அதிகமா, படிக்காதவனுக்கு கம்மியா அப்படிங்கிறது இல்ல. யாராக இருந்தாலும் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதுக்கு உண்டான ஊதியம் அப்படிங்கிறது, உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இது வந்து கண்டிப்பா இந்த சிறு தொழில்கள்ல அது கண்டிப்பா உண்டு. ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறாங்களோ, எவ்வளவு பொருள் உற்பத்தி பண்றாங்களோ அதுக்கேற்ற ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கும். அதிக உற்பத்தி பண்ணாங்கன்னா அதிக ஊதியம், குறைவான உற்பத்தி பண்ணாங்கன்னா குறைவான ஊதியம். அப்ப இதுல தரம் பிரிக்கல. யார் அதிக வேலை பார்க்குறாங்களோ அவங்க அதிக ஊதியம் வாங்குறாங்க. இதுல எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வு, பண ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது இங்க இல்ல. உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது இங்க அளிக்கப்படுகிறது. 4வது விஷயம் ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரியா இதுதான், இந்த ஏரியால நாங்க சேர்த்துக்க மாட்டோம், இந்த ஏரியால மட்டும்தான் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லாம, அந்த சிறு தொழில் நிறுவனம் எங்கு இயங்குகிறதோ அதனை சுற்றியுள்ள அனைத்து ஊர்களும் அதனால் முன்னேற்றப்படும். அப்ப இதுல இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல உடைக்கப்படுகிறது. ஏன்னா அந்த தொழில் சார்ந்த மக்கள் அந்த சுத்தி இருப்பாங்க. அப்பள கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியை சுத்தி இருக்கிற 10 கிலோமீட்டர்ல இருக்கிற அனைத்து பெண்களும் அந்த கம்பெனில வேலை பார்ப்பாங்க. அப்ப இதுல இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறதே இல்லாம போயிருது. யாராக இருந்தாலும் அதுல தொழிலாளியாக இருக்க முடியும். இதுல என்ன இன்னொரு விஷயம்னா 10 கிலோமீட்டர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா ஒரு பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கம்பெனில இருந்தே பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஒரே பஸ் எல்லாரையும் ஒரே குறித்த நேரத்திற்கு அந்த தொழிலாளர்களை அழைத்து வந்து அந்த உற்பத்தியும் அதிகப்படுத்தும். அடுத்ததாக சொல்லப்படுவது மிக முக்கியமான ஒன்று இண்டஸ்ட்ரியல் பீஸ், அதாவது அமைதி. தொழிற்சாலைகளுக்கு இடையிலான பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குதல். அப்ப அது வந்து எப்ப உருவாக்க முடியும் அப்படின்னா, எப்ப ஒரு நிறுவனம்
தன் தொழிலாளி மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவரோட உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தொழிலாளரை என்னைக்கு அப்படி பாக்குறாரோ அன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவன அமைதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். ஏன்னா அது இல்லாம நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்க தானே, இவங்க வேலை பாக்குறதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம்ல, அப்ப எதுக்கு இவங்களுக்கு நம்ம இன்னும் வசதிகள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா அந்த உற்பத்தி சூழ்நிலை அப்படிங்கிறது அங்க பாதிக்கப்படும். ஏன்னா எப்போ ஒரு தொழிலாளரை அரவணைத்து அவனுக்கான அந்த ஊதியத்தையும் தந்து அவனுக்கான உழைக்கும் சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நிறுவனம் இயங்குகிறதோ அந்த நிறுவனத்தில் நேரம் காலம் பார்க்காமல் அந்த தொழிலாளர் வேலை செய்வார். அப்படி வேலை செஞ்சாலே அந்த நிறுவனத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறுவன அமைதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் பீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அங்க கிடைக்கப்பெறும். அடுத்தது ஸ்கில் ஃபார்மேஷன். நம்ம இந்த தீர்மானத்துல மிக முக்கியமா அவங்க ஏத்துக்கிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த. என்னன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் திறன் சார்ந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில் ஃபார்மேஷன், திறனை மேம்படுத்தும் அந்த பயிற்சி நிறுவனங்கள் அப்படிங்கிறது அதிக அளவில் நிறுவப்பட வேண்டும். அப்ப இந்த திறன் சார்ந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அனைவருக்குமான ஒரு திறன் சார்ந்த பயிற்சி அமைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தொழில் என்ன, அந்த தொழில் சார்ந்த தொழில் அறிவு என்ன வேணுமோ அந்த தொழில் அறிவையும் திறனையும் அந்த நிறுவனங்கள் பயிற்சியாக கொடுக்கப்படும். அப்படி கொடுக்கப்பட்டுட்டா இன்னும் பல்கலைக்கழகம் வாயிலாக கூட இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எல்லாத்தையும் நிறுவி திறன் சார்ந்த அறிவையும் இந்த தொழிலாளர்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் கண்டிப்பாக தொழிற்சாலைகள் சிறப்பான பாதையை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்தது ஃபாரின் கேபிட்டல், அந்நிய முதலீடு. சேம் 1946 என்ன அந்த அந்நிய முதலீடுக்கு ஏற்ற ஒரு தீர்மானங்கள் இருந்ததோ அதே தீர்மானங்கள் 56 கடைபிடிக்கப்பட்டது. அப்ப இந்த 1956க்கான தீர்மானங்கள் அப்படிங்கிறது இது எல்லாம் தான். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் 1977, அதாவது தொழில் கொள்கை அறிக்கை 1977. 56 அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அறிக்கை 20 வருஷம் 21 வருஷம் கழிச்சு அறிக்கையாக வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தீர்மானங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டது, இது எல்லாமே இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சொன்னாங்க. அதனுடைய ஒரு பகுத்தாய்வு அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு கழிச்சு நம்ம பார்த்தோம். 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்னென்ன சிறு தொழில்கள் மூலமாக இதுவரை உற்பத்தி செய்யப்பட்டதோ அது அப்படியே நிரந்தரமாக தொடரலாம் அப்படிங்கிறது முதல் தீர்மானமாக இருந்தது. இன்னும் பெரிய அளவுல அந்த சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள் இவங்க எல்லாரையும் இன்னும் பெரிய அளவுல அவங்கள ஊக்குவித்து இன்னும் அவங்களோட உற்பத்தி அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது அடுத்த விஷயமாக பேசினாங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் DIC அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஒரு மாநிலத்திலும் மாவட்டத்திலும் துவக்குவதற்கான ஒரு அதாவது சிறு தொழில் தொழில் முனைவோருக்கான பயிற்சி திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அளிக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையங்கள் அப்படிங்கிறது எல்லா மாவட்டங்களையும் தொடங்கினா மட்டுமே இந்த சிறு தொழில்கள் அனைத்தையும் ஊக்குவிக்க முடியும் அப்படிங்கிறது இரண்டாவதாக சொன்னாங்க. மூன்றாவது இந்த லார்ஜ் ஸ்கேல் செக்டார் அப்படிங்கிறது பெரிய தொழில்கள். சிறிய தொழில்கள் முன்னாடி நம்ம பார்த்தோம். அடுத்தது பெரிய தொழில்கள். இந்த பெரிய தொழில்கள் அப்படிங்கிறது இன்னும் அந்த பெரிய தொழில்களையும் சிறப்பாக பிரித்து எடுத்து எந்த தொழில்களுக்கு எல்லாம் நிதி உதவி மிக குறைவாக இருக்கிறதோ அந்த தொழில்களை கண்டறிந்து அதற்கான நிதி உதவிகளையும் மூலதன பொருட்களையும் தொழிலாளர்களையும் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இரண்டாவது கொள்கையாக சொன்னாங்க. மூன்றாவது என்னன்னா பெரிய அளவிலான அந்த பிசினஸ் வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த பெரிய தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது மிக குறைவாக இருந்தது. சிறிய தொழில்களையும் பெரிய தொழில்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறிய தொழில்கள் அதிக அளவில் இருந்தது, பெரிய தொழில்கள் மிக குறைவாக இருந்தது. அதனால இதுக்காக பெரிய தொழில் நிறுவனங்களுக்கான இந்த மானியங்கள், கடன் உதவிகள், நிதி உதவிகள் அனைத்தையும் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது சொன்னாங்க. அடுத்தது பப்ளிக் செக்டார் ரோல் எக்ஸ்பான்ஷன், அதாவது அரசினுடைய நிலை, இந்த தொழில் வளர்ச்சிகளுக்கு அரசினுடைய நிலை என்ன,
அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த அரசினுடைய நிலை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமானது. அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு நிதி உதவியும் பெறப்படவில்லை அப்படின்னா நுகர்வோருக்கான ஒரு சிறப்பான பொருளை, சிறந்த பொருளை தொழில் நிறுவனங்களால் அளிக்க முடியாது. அப்ப அந்த அரசாங்கத்தின் விரிவாக்கம், அதாவது தொழிற்துறைக்கான அரசாங்க பங்களிப்பின் விரிவாக்கம் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும். அடுத்தது 5வதாக சொல்லக்கூடியது ப்ரமோஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கல் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம கோவிட் காலங்கள்ல நம்ம பிரதம மந்திரி வந்து ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. ஆரம்ப காலத்துல இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 6 மாதங்கள் கழித்து நம்ம நாடு அந்நிய நாட்டை நம்பி எந்த ஒரு பொருளுக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா கோவிட் டைம்ல நம்மளால ஏற்றுமதி இறக்குமதி பெரிய அளவுல பண்ண முடியல. பொருட்கள் தேக்கம் அதிகமாயிருச்சு. நம்ம கிட்ட இருக்கிற பொருட்களை இன்னும் அதிக அளவுல தேங்கிருச்சு. நம்மளுக்கு தேவைப்படுற பொருட்களை அந்நிய நாட்டுல இருந்து நம்மளால ஏற்றுமதி பண்ண முடியல, இறக்குமதி பண்ண முடியல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அப்ப நம்ம தேவைப்படுற பொருட்களுக்காக அந்நிய நாட்டை நம்பி நம்ம இருந்தோம். அந்த பொருட்கள் நம்மளுக்கு தட்டுப்பாடாவே போயிருச்சு. இருக்கக்கூடிய சிறிய அளவிலான அந்த பொருட்கள், இறக்குமதி பொருட்களும் என்ன ஆயிடுச்சுன்னா மிக அதிகமான விலையில அது விற்கப்பட்டது. அப்ப இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தன்னிறைவான பொருளாதாரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம அமைக்கணும் அப்படிங்கறத சொன்னாங்க. தன்னிறைவான பொருளாதாரம் அப்படிங்கிறது முடிந்த அளவுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம நாட்டிற்கு தேவையோ அது அனைத்தையும் நம்ம நாடே உற்பத்தி செய்ய வேண்டும். உற்பத்தி செஞ்சு முதல்ல நம்ம நுகர்வோருக்கு அதை நுகர்வுக்கு பிரிக்கப்பட்டு மீதம் இருக்கும் பொருட்களை மட்டுமே ஏற்றுமதி செய்ய வேண்டும். நம்ம இப்ப அப்படி பண்றது இல்ல. எதெல்லாம் முதல்நிலை பொருட்களாக இருக்குதோ அது எல்லாமே அதிக விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. ஏன்னா நம்ம யாரும் அதிகப்படியான விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. அப்ப நம்ம நாட்டு மக்களுடைய நிலை என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோ துவரம் பருப்பு 80 ரூபாய்க்கும் இருக்கு, 100க்கும் இருக்கு, 150க்கும் இருக்கு, 200க்கும் இருக்கு. அப்ப 80 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய அந்த துவரம் பருப்பை நம்ம எதுக்கு 200 ரூபாய்க்கு போட்டு வாங்கணும்? தேவையில்லை. அந்த 200 ரூபாய்க்கு 2.5 கிலோ வாங்கிடலாம் அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலை. ஆனா பொருளின் தரம் அங்க பார்க்கப்படவில்லை. 80 ரூபாய்க்கு வாங்குறதோடைய தரம் வேற மாதிரி இருக்கும், 200 ரூபாய்க்கு வேற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த தரம் பார்த்து அறியப்பட முடியாமல் போய்விட்டதால் 80 ரூபாய்க்கு கிடைக்கும் போது நான் எதுக்கு 200 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய நிலையாக இருக்கு. அப்ப வாங்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா விற்பனையாளர்கள் என்ன செய்வாங்க? யார் வாங்குவாங்களோ அவங்க கிட்ட கொடுப்பாங்க. அப்ப அந்த 200 ரூபாய் பொருளை யார் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா அந்நிய நாட்டு மக்கள், அந்நிய நாட்டு விற்பனையாளர்கள். அப்ப அவங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும்போது அதிகப்படியான விலைக்கு கொடுக்கப்பட்டது. இது ஆரம்ப கால நிலை. இதுவே பழக்கப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் யாருமே நம்ம நாட்டு மக்கள் வந்து குறைந்த விலையில கிடைக்கிறதுனால இது மட்டுமே வாங்குவோம் அப்படின்னு எல்லாருமே பழக்கப்பட்டு அந்த முதல்நிலை பொருள்கள் அப்படிங்கிறது ஏற்றுமதிக்காக மட்டுமே பேசப்பட்டது. அடுத்து நம்ம யாரும் அதை எடுத்துக்கல. அடுத்தது அந்த நலம் குன்றிய தொழிற்சாலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிக் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து தொழில் நிறுவனங்கள் நலம் குன்றி இருக்கு, அரசாங்கத்தாலும் அறிவிக்கப்பட்டு விட்டது. அப்ப அந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள்லாம் ஆராய்ந்து அதனுடைய எண்ணிக்கையை அறிந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு, எதனால நலம் குன்றி இருக்கு அப்படிங்கிற காரணத்தை கண்டறிந்து அந்த காரணத்தை சரியான வழியில் தீர்வு கொடுத்து அந்த காரணத்தை தீர்த்து வைப்பது. அப்ப இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இத வந்து இந்த அறிக்கையில 1977 தொழிற்கொள்கை அறிக்கையில இத சொன்னாங்க. அடுத்ததாக சொல்லப்பட்டது இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1980. 1980கள்லயும் இதே மாதிரி ஒரு தீர்மானம், திட்டம் இது எல்லாமே நிறைவேற்றப்பட்டது. 77க்கு பின்பாக 1980. இந்த 80ல என்ன சொன்னாங்கன்னா எக்கனாமிக் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா பேசப்பட்டது. ஏன்னா எக்கனாமிக் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சி. என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கோ, என்னென்ன தொழில் நிறுவனங்கள் இருக்கோ அதுகளுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். மாறி மாறி இல்லாம அந்த தீர்மானம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கணும். அவங்களோட உற்பத்தி அப்படிங்கிறது ஒரே சமநிலையில இருக்கணும். இதுல எந்த விதமான பிற்போக்குத்தனமும் அதுல இருக்கக்கூடாது. அடுத்தது மறுபடியும் அந்த சிறு தொழில்களுக்கான ஒரு இலக்கணத்தை மாற்றியமைத்தாங்க. எதை சிறு தொழில் என்று அறிவிக்கலாம் அப்படிங்கிறது, எந்த நிறுவனங்கள்
1,00,000 2,00,000 வரைக்கும் முதலீடை கொண்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தும் டைனி யூனிட்டின் மிக சிறிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. எந்த நிறுவனங்கள் 10,00,000 20 லட்சத்துக்கு இருக்குதோ அது எல்லாமே சிறு தொழில் நிறுவனங்கள். மிகச்சிறியன்னு முதல்ல சொன்னோம். 1 2 லட்சம் வரைக்கும் 10 20 லட்சம் உள்ள முதலீடு உள்ள நிறுவனங்களை சிறு தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்துல சொன்னாங்க. அடுத்தது 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் இருக்கு முதலீடு அப்படின்னு சொன்னா அந்த நிறுவனங்களை ஆன்சிலரி யூனிட் அப்படிங்கிறது சொன்னாங்க. அடுத்த நிலை அதற்கு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு அடுத்த நிலை. இதுல தொழிற்சாலை இந்த தொழில் நிறுவனங்களை மிக பின்தங்கிய நிலைக்கு தள்ளக்கூடியது அப்படின்னு சொன்னா இந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா வாரியான வகுப்பு வாரியான ஒரு பிரிவினை அப்படிங்கறத முதல்ல அங்க அளிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் போக கிராமப்புற மக்களின் நலனுக்காகவும் அந்த மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் இந்த கைவினை பொருட்கள், கைத்தறி பொருட்கள், காதி பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையும் பெரிய வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற விஷயத்த அதிகப்படுத்தக்கூடிய அந்த நிலை இங்க கண்டிப்பா வரணும். அப்ப இதெல்லாமே பண்ணிட்டா வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருச்சுனாலே தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கும். நம்ம எல்லாருமே பேசுறது நாட்டு வருமானம் பேசுறோம். நாட்டு வருமானம் அதிகமாகவே இருந்தாலும் ஒரு நாட்டுல 1000 பேர் இருக்காங்க. 800 பேருக்கு நல்ல மிக அதிக அளவுல சம்பளம் இருக்கு. 200 பேருக்கு வருமானம் மிக குறைவான வருமானம் இருக்கு அப்படின்னா நாட்டு வருமானம்னு பார்க்கும்போது அந்த 800 பேர் வருமானம் அங்க சேர்ந்துரும். அப்ப 200 பேருக்கு மிக குறைவான வருமானம் இருக்கு அப்படிங்கிறது அங்க தெரியப்படாது. அப்ப அந்த 200 பேர் யாருங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான அந்த வருமானத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரியல் சிக்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, அதாவது மாற்று வழி என்னங்கிறத கண்டறிஞ்சாங்க. மாற்று வழியை சரியான முறையில கண்டறிந்து மட்டுமே இவங்களால அந்த விஷயத்த கொண்டு போக முடியும். அடுத்தது இந்த சிறிய அளவிலான தொழில்கள் குறிக்கோள்கள் அப்படிங்கிறது நம்ம இப்ப பார்த்தோம். 1 2 லட்சம் இருந்ததுன்னா மிக சிறிய நிறுவனம், 10 20 லட்சமாக இருந்ததுன்னா சிறு தொழில் நிறுவனங்கள், 15 25 இருந்ததுன்னா மிகப்பெரிய நிறுவனங்கள் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். இந்த நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 அப்படின்னு சொன்னா 1991 அப்படிங்கிறது இந்தியாவில் செயல்படக்கூடிய அனைத்து தொழில் நிறுவனங்களும் குறிப்பிட்ட லைசன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் செயல்பட முடியும். அதுல சில பிரிவுகளாக பிரிச்சாங்க. 2015 கீழே 5 நிறுவனங்கள் மட்டுமே அந்த லைசன்ஸ் பெறப்பட்டது. அதற்கு முந்தைய காலங்கள் வரை 96 நிறுவனங்கள் எண்ணிக்கையிலான நிறுவனங்கள் அந்த லைசன்ஸ் வாங்கி பெறப்பட்டது. இது எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கப்பட்டது. அடுத்தது இந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே விற்பனையாளர் பல நுகர்வோர்கள் அப்படிங்கிற நிலை இந்தியாவுல சிறிது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப உதாரணமாக கல்வி நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஜுகேஷன் செக்டார் இண்டஸ்ட்ரியல் செக்டார் கீழே வராம சர்வீஸ் செக்டார் கீழே வரும். உதாரணத்துக்கு அதை எடுத்துட்டோம்னா 91க்கு பின்னாடி உள்ள நிலையில கல்வி நிறுவனங்கள் அதிக அளவில தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. தனியாரும் உள்ள வரலான்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அதிக அளவிலான பங்குகளை எடுத்துக்கிட்டாங்க. இதே நிலைமை இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா ஒரு காலம் வரும்போது கல்வி அப்படின்னாலே தனியார் கையில மட்டும்தான் இருக்கு, அரசாங்கம் கையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துரும். அப்ப அந்த நிலை வந்துருச்சுன்னா அவங்களதான் கிங் இந்த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த சந்தையில அவங்கதான் ராஜா. அவங்க என்ன விலை வைக்கிறாங்களோ அந்த விலையை நம்ம எல்லாருமே வாங்கிதான் ஆகணும். அவங்கள தாண்டி வேற யாரும் இல்ல குடுக்கறதுக்கு. அப்ப யாருமே கல்வியை குடுக்கறதுக்கு இல்ல, குடுக்கறது ஒரே ஆளு, அவரு அதிகமான விலை தான் வாங்குறாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் வேற வழி இல்லாம போயிடும். அவர்கிட்ட மட்டுமே தான் நம்ம கல்வி அறிவு பெறணும் அப்படிங்கிற நிலை வந்துரும். அப்ப அந்த மோனோபோலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முற்றுரிமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது வளருது அப்படின்னு சொன்னா அரசாங்க தலையீடுங்கிறது அங்க அதிக அளவுல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அரசாங்கத்தின் தலையீடுகள் மூலமாக மட்டும்தான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இதுல இந்த ட்ரெண்ட்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இந்த உற்பத்தி அளவுகள் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 3 அதுக்கப்புறம் ஒரு 4வதாக ஒரு திறன்களாக இதை பிரிக்கப்பட்டாங்க. ஒரு அடிப்படை ஒரு கால நிலையாக பிரிக்கப்பட்டாங்க. முதல் நிலை அப்படிங்கிறது
1951ல இருந்து 65 வரைக்கும், அப்புறம் 65ல இருந்து 66, 80 வரைக்கும். 1065ல இருந்து 80 வரைக்கும். 80ல இருந்து 2001 வரைக்கும். அடுத்தது 91 வரைக்கும் 11 வருஷங்கள். அப்புறம் 91, 92ல இருந்து இப்ப 4வது நடைமுறையை பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த தொழிற்சாலை உற்பத்தி அப்படிங்கிறது முதல் நிலையில இது கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா முன்னேறிக்கிட்டே வந்தது. ஆரம்ப காலங்கள்ல 1951ல வந்து அந்த அளவுக்கு விற்பனை, உற்பத்தி அப்படிங்கிறதெல்லாம் அதிக அளவுல இல்ல. காரணங்கள் நிறைய இருந்தது. இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதிகள் நம்மளுக்கு அன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இருக்கிற மேன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனித வளங்கள் அன்னைக்கு இல்ல. சோ இன்னைக்கு இருக்கிற எதுவுமே அன்னைக்கு இல்லாத போது அவங்களுடைய உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அன்னைக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இருந்தது. கால சூழ்நிலைகள் மாறும்போது, முதலீடு அதிகமாகும் போது, மனித வளம் அதிகமாகும் போது, ஒரு நிலைகளிலும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் கூடிக்கிட்டே போச்சு. அப்ப அந்த கொள்கை முயற்சிகள் அப்படிங்கிறது அதிக அளவுல கூடிக்கிட்டே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய இந்த முன்னேற்ற பாதை மட்டுமே தான் நம்ம சொல்ல முடியும். இதுல இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த பாலிசி ரெசல்யூஷன்ங்கிறது இல்லைன்னா ஒரு கட்டமைப்பின் கீழ் எதுவுமே செயல்படல அப்படின்னா அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படாது. அப்ப நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கு முக்கிய காரணம் யாருன்னா அந்த கட்டமைப்பு வசதி நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அந்த நிறுவனம் செயல்படாது. ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபைனுங்கிறது ஒண்ணு இருந்தாதான் வேலைங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக நடக்கும். அப்ப அந்த கட்டமைப்பு மற்றும் அந்த கால சூழ்நிலைகள் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் நிறுவனம் சிறப்பாக செயல்படும். அடுத்தது SISI அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், சிறிய தொழில்கள். அதாவது இந்த தொழிற்சாலைகளுக்கு கீழே தான் இந்த சிறிய தொழிற்சாலைகளும் இயங்குகிறது. அதனுடைய வகைப்பாடு இந்தியால என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் SSI அப்படிங்கிறது முன்னாடி நம்ம சொன்னோம் டைனி யூனிட், அதாவது மிக சிறிய அளவிலான நிறுவனங்கள் இந்த SSIக்கு கீழே. அடுத்தது வந்து MSMEDன்னு சொல்லுவோம், மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். அது ஒரு சட்டம் 2006ல் நிறுவப்பட்டது. இந்த சட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம், செயல்திறன் அப்படின்னு சொன்னா இந்த சிறு தொழில் நிறுவனங்களை மேம்பாடு செய்வதற்கான ஒரு திட்டமாக தான் அந்த திட்டம் இருந்தது 2006ல. அதுல என்ன பண்ணாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க இந்த சிறு தொழில் நிறுவனங்களுக்கு. 1966ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா இந்த சிறிய அளவிலான நிறுவனங்களின் வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. 1966ல 7.5 லட்சமா இருந்தது. அடுத்தது 75ல 10 லட்சம், 80ல 20 லட்சம், 85ல 35, 90கள்ல 60 லட்சம், 97ல 3 கோடியாக அது அதிகப்படுத்தப்பட்டது. இது வந்து ஓவராலா நம்ம பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த வளர்ச்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்க்ரீசிங் ட்ரெண்டாக தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது மேலோங்கிய ஒரு ட்ரெண்டாக தான் இது இருக்கு, கீழ் நோக்கிய ட்ரெண்டாக இல்ல. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடி சொன்ன அதே காரணங்கள் தான். நம்ம மக்களின் இந்த மனித வள திறன் அப்படிங்கிறது, உற்பத்தி திறன் அப்படிங்கறது அதிகப்படுத்தி விட்டது. அடுத்தது மனித வளம் அப்படிங்கறத இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது மிக அதிகமாக உள்ளது. அடுத்தது இந்த பயனாளர் திட்டங்கள், பயிற்சி மையங்கள் அப்படிங்கிறது நிறைய இப்ப நிறுவப்பட்டு விட்டது. அப்ப அந்த திட்டங்கள், அந்த நிறுவனங்களுக்கு கீழே யாரெல்லாம் பயிற்சி பெற்று வர்றாங்களோ அவங்க எல்லாருமே சிறப்பான ஒரு தொழிலாளர்களாக இயங்குறாங்க. அப்ப அவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் வந்து சொல்லப்படுது. MSMED சட்டம், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2006. இப்ப இந்த சட்டத்தின் ஒரு முக்கியமான நன்மைகள் அப்படின்னு சொன்னா, இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் சிறு தொழில் நிறுவனங்களுக்கான நிதி உதவிகள் அதிக அளவுல இருந்தது. ஏன்னா இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நிதி உதவி இருந்தது. ஆனா சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சட்டத்தின் கீழ் செயல்படும் அந்த நிறுவனங்கள் அதிகமாக உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்பட்டு மாவட்ட நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு ஒரு அளவிலான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு வளர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அப்ப எதுக்காக இந்த SSI அப்படிங்கறத நம்ம முக்கியத்துவமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா,
முதல்ல வந்து முன்னுரிமை கடன் வழங்கும் துறை. ஏன்னா எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறது தான் அடிப்படை துறை. இந்த தொழிற்சாலைகள் எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அதுக்கு அடிப்படை துறை அப்படிங்கிறது இந்த எஸ்எஸ்ஐ துறை தான். ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப அந்த அடித்தளத்தை மிக அருமையாக உறுதியாக மாற்றியமைத்து விட்டால் அதை சார்ந்த பிற தொழில்கள் தானாக உறுதியமைக்கப்பட்டு விடும். இந்த மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது 10 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா 11ஆவதா வர்ற ஒரு ஆள்னால அந்த உற்பத்தி எந்த அளவுக்கு அதிகரிக்குது அப்படிங்கறத மார்ஜினல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த சிறிய மற்றும் சிறிய நிறுவனங்களுக்கான அந்த கொள்கையில வந்து 2017 திருப்பி அடுத்ததாக ஒன்று மாற்றியமைக்கப்பட்டது. அந்த இதுல என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது எஸ்எஸ்ஐ அதிக அளவுல இருந்ததுன்னா அதிக அளவுல வேலை வாய்ப்பு தரப்படும். நம்ம ஏரியால ஒரு சிறு நிறுவனம் அமைக்கப்பட்டால் நம்ம ஏரியாவை சுத்தி இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் அதுல வேலை கிடைச்சிடும். அனைத்து ஆண்களுக்கும் வேலை கிடைச்சிடும். அப்ப அந்த ஆண்களும் பெண்களும் என்ன ஒரு சூழ்நிலையில வேலை செய்வாங்கன்னா, நம்ம ஏரியாலேயே வேலை பார்க்குற கம்பெனி இருக்கு, நிறுவனம் இருக்கு. நிறுவனத்துல இருந்து போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. நமக்கு ஏற்ற ஒரு ஊதியம் அங்க தரப்படுது அப்படின்னு அனைத்து விதமான ஒரு மன நிம்மதியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்க பெறும்போது அவங்களுடைய உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகப்படும். ஏன்னா ரொம்ப தூரம் போக்குவரத்து செஞ்சு அவங்க அந்த தொழில் துறையை அடைஞ்சாங்க, தொழில் நிறுவனங்களை அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அவங்களால சிறப்பாக வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த சிறிய தொழில்கள்ல அந்த பிரச்சனை இல்லை. ஏரியால இருக்கிற ஆளுகளையே எடுக்கும்போது அது எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அடுத்தது பேலன்ஸ் இன் ஜியோகிராபிக் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ரீஜனல் இம்பேலன்சஸ் அது எல்லாமே. அடுத்தது ட்ரேட் அண்ட் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். சிறு தொழில்கள் அதிக அளவுல நிறுவப்பட்டால் இருக்கிறதுனால இந்த நம்ம நாட்டுல இருந்து அந்நிய நாட்டுக்கு இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் அப்படிங்கறதோட நிலை சரிசமமாக இருக்கும். அதிக அளவுல இறக்குமதி செய்யக்கூடாது, அதிக அளவுல ஏற்றுமதி செய்ய வேண்டும். அப்ப இந்த மாதிரி துறை சார்ந்த அந்த பொருட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அப்ப இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில இருந்து ஒரு சிறு தொழில் நிறுவனம்னால உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் அந்நிய நாட்டு சந்தைக்கு போகுது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த அந்நிய நாட்டு நுகர்வோர் என்ன பாப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத பாப்பாங்க. எந்த நாடு அப்படிங்கறத பாப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், கிரீனுங்கிற ஒரு வார்த்தை போட்டிருந்தாலே பச்சை, அடுத்தது ஹெர்பல், ஆர்கானிக், வீட்டு முறைப்படி தயாரிக்கப்பட்டது, வீட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டது, குடிசை தொழிலில் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிற இந்த ஒரு டேக் எல்லாம் அது இருக்கு அப்படின்னா உடனடியாக அதை வாங்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கால சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வர மிகப்பெரிய பேரழிவுக்கு பின்னாடி நம்ம எல்லாருமே சொல்லப்படுற ஒரே விஷயம், நம்ம உபயோகப்படுத்துகிற எல்லா பொருட்களும் ஆர்கானிக்கா இருக்கணும், மருந்தில்லா பொருட்களாக இருக்கணும், நம்ம விளைவித்த பொருட்களாக இருக்கணும் முடிந்த அளவுக்கு. அடுத்தது வீட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாகவும் இருக்க வேண்டும். அப்ப அப்படி நம்ம பார்க்கும்போது வெளிநாட்டுல நுகர்வோர் அதே மனநிலையில தான் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த நாட்டுல இருந்து வருது, கிரீன் கலர்ல இருக்கு, அடுத்தது ஆர்கானிக்னு போட்டிருக்கு, ஹெர்பல்னு போட்டிருக்கு, வீட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த அந்த பொருட்களுக்கான தேவை அப்படிங்கிறது அந்நிய நாட்டுல மிகப்பெரிய அளவுல இருக்கும். நம்ம எல்லாருமே மனசுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த கிரீன் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப அதிக அளவுல அந்த ஒரு தொழில் முனைவோர்கள் இருக்காங்க. ஈவன் நம்ம கற்றாழை ஜெல்லு, அந்த கிரீம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட கிரீன் கலர்ல குடுக்குறாங்க. ஆனா அந்த கலர் வந்து கிரீன் கிடையாது. உண்மையான கற்றாழைக்கு வந்து கலர் கிடையாது. நிறம் இல்லாததுதான் அது கற்றாழை. ஆனா அதுல கிரீன் கலர் குடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய பொதுவான ஒரு நம்பிக்கை கிரீன் கலர்ல பச்சை நிறத்துல இருந்ததுன்னா அது பசுமையான பொருள் அப்படிங்கறத நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை அந்நிய நாடுகள்லயும் இருக்கு. அதனால மட்டுமே நம்ம நாட்டு பொருட்கள் கிரீன் கலர்ல இருந்தாலும் சரி, ஆர்கானிக்னு இருந்தாலும் சரி, ஹெர்பல்னு இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவுல ஒரு சந்தையை அங்க ஏற்படுத்திடுது. அப்ப இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு அதற்கு சார்ந்த அந்த ஒரு பொருளை நம்ம உற்பத்தி செஞ்சு அந்நிய நாட்டு நம்ம அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்நிய நாட்டு சந்தையை நம்ம கைப்பற்ற முடியும். அடுத்தது சில விஷயங்கள், அதாவது சிறு தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக
ஒரு 4 விஷயங்கள நம்ம பேசுறோம். அது என்னன்னு சொன்னா, இந்த குறைபாடுகளை அகற்றுவதற்கான அந்த கொள்கைகளா கூட இருக்கலாம். இல்ல திட்டங்களா இருக்கலாம். அதுல என்னென்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல டீசென்ட்ரலைஸ்டு குரோத்ன்னு சொன்னாங்க. டீசென்ட்ரலைஸ்டு குரோத் அப்படிங்கிறது, நம்ம சிறு தொழில் நிறுவனங்களை முன்னேற்றுவதன் மூலமாக, ஒரு கிராமம் சார்ந்த தொழில்களை மேலே வரை எடுத்து செல்கிறோம். அப்ப யாருக்குமே தெரியப்படாத மதுரையில இப்போ ஒரு சாதாரண ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல உற்பத்தி செய்யப்படுற ஒரு பொருள, அந்த பொருளுடைய ஊர் பார்க்காம, யாரு செஞ்சாங்கன்றத பார்க்காம, பொருளினுடைய தரத்தை மட்டுமே பார்த்து இந்திய பொருளாதாரம் மேல வரைக்கும் இத எடுத்து செல்லலாம். பொருளுடைய தரம் சிறப்பாக இருந்தால். அப்ப அந்த டீசென்ட்ரலைஸ்டு குரோத் அப்படிங்கிறது, சென்ட்ரலைஸ்டு குரோத்ங்கிறது மத்திய ஒரு வளர்ச்சி. அதாவது யாருக்கெல்லாம் அந்த பொருள் தெரியுமோ அந்த பொருள் இன்னும் நம்ம வளர்ச்சியாக கொண்டு போகலாம். அது இல்ல. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியப்படாத ஒரு கடைக்கோடி இடத்துல இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு தரமான பொருளை கண்டிப்பா நம்ம மேல வரைக்கும் கொண்டு போக முடியும். அடுத்தது ரிலீஃப் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஃப் அப்படிங்கிறது தீர்வு சார்ந்தது. இந்த தீர்வு அப்படிங்கிறது ஒரு நாட்டின் நலன் மற்றும் வேலை வாய்ப்பை சார்ந்தது. எந்த ஒரு பொருள் உற்பத்தி வருமானத்தை அதிகரிக்க கூடியதாக இருக்கிறதோ, அப்படி இருந்தாலே நாட்டினுடைய வளன் மிகப்பெரிய அளவுல இருக்கும். தொழிலாளர் நலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்ப அது 2யும் தரக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்குமானால், அந்த தொழிற்சாலை ஒரு ரிலீஃப் ஓரியன்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சிறப்பான பங்களிப்பை தரக்கூடிய நிறுவனமாக அது அறிவிக்கப்படும். அடுத்தது எக்கனாமிக் அப்படின்னு சொல்றோம். இந்த கேபிட்டல் லேபர் ரேஷியோ, அதாவது மூலதனம் தொழிலாளரின் அளவு மிக குறைவாக இருந்ததுன்னா, அந்த அந்த பொருளாதாரம் அதிகமாக மூலதனத்தை உபயோகப்படுத்துகிறது. மூலதனம் தொழிலாளர்களுக்கான அளவு. அதாவது மூலதனம் அதிகமா இருக்கு, தொழிலாளர் கம்மியா இருக்காங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்காது. முதலாளிகள் எல்லாருமே சம்பாத்தியம் பார்ப்பாங்க, வருமானம் பார்ப்பாங்க, லாபம் பார்ப்பாங்க. ஆனா தொழிலாளர்களுக்கு அங்க ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா மூலதனம் தான் அதிகமாக இருக்கிறது, தொழிலாளர் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய அந்த ரேஷியோ அப்படிங்கிறத சரியான அளவுல கொண்டு போகணும். சரியான அளவுல கொண்டு போனா மட்டும்தான் தொழில் இன்னும் சிறப்பான ஒரு நிலையை அடைய முடியும். அப்புறம் டைவர்சிபிகேஷன் ஆஃப் அந்த ஆண்டர்பிரனரியல் பேஸ்ட்ன்னு சொல்லுவோம். தொழில் முனைவோருக்கான அந்த அடிப்படை என்ன அப்படிங்கிறத மிக சிறப்பாக நம்ம பார்க்கணும். அதாவது தொழில் முனைவோர் அப்படின்னாலே அவங்க முதலாளிகள் யாரு, ஒரு பிசினஸ் பண்ற அந்த பிசினஸ் மேன்ங்கிறது யாரு, ஆண்டர்பிரனர் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு சின்ன வித்தியாசம் தான். 2 பேருமே பிசினஸ் தான் பண்றாங்க. ஆனா தொழில் முனைவோர் அப்படிங்கிறது எதிர்காலத்துல வரக்கூடியதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்ப திட்டமிடுபவர் தொழில் முனைவோர். இந்த பிசினஸ் மேன் அப்படிங்கறது அது கிடையாது. இன்னைக்கு என்ன உற்பத்தி நம்ம செய்யணும், நாளைக்கு என்ன உற்பத்தி பண்ணணும், அதை மட்டும் பார்த்துட்டு விட்டுருவாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்படி நம்ம சந்தை இருக்கும் அப்படிங்கிறத முன் கணித்து அதற்காக செயல்படுபவர் பிசினஸ் மேன் கிடையாது. ஆண்டர்பிரனர் அதற்காக செயல்படுவார். இரண்டாவது விஷயம், பிசினஸ் மேன் 10 வருஷம் கழிச்சு நடக்க போறத நான் எதுக்கு இப்ப பார்க்கணும் அப்படிங்கிறத யோசிப்பாரு. ஒருவேளை 10 வருஷம் கழிச்சு இதுதான் இருக்கும்னு சொல்லி உற்பத்தியை நான் அதிகப்படுத்தினால் 10 வருஷம் கழிச்சு விற்பனை மிக குறைவாக இருந்தா என்னோட பொருள் எல்லாமே வீணாயிரும். அப்ப அதுல இருக்கிற அந்த ரிஸ்க எடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இல்ல. ஆனா ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறவரு அந்த ரிஸ்க எடுக்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு அதிகமான தேவை எல்லார்கிட்டையும் இருக்க போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு இருந்தே உற்பத்தி அதிகப்படுத்தி அவர் நினைச்சதை அடைஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய லாபம், அடையலைன்னா மிகப்பெரிய நஷ்டம். அப்ப அந்த முன்கணித்தல் அப்படிங்கிறது ஒரு மிக ஒரு சிறப்பான வேலையாக அங்க சொல்றோம். நம்ம முன்கணிக்கிறது ஃபோர்காஸ்டிங், ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது 10 வருஷம் கழிச்சு இப்படிதான் இருக்க போகுதுன்றத சரியான முறையில் தீர்மானம் செய்வது. அதை செஞ்சா மட்டும்தான் அந்த நிறுவனம், தொழில் முனைவோர் லாபத்தை ஈட்ட முடியும். சும்மா கூடுமா குறையுமா அப்படின்னா கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க முடியாது. அதற்கான ஒரு மெனக்கெடல் மிகப்பெரிய அளவுல இருக்கணும்.
அதற்கான ஆராய்ச்சிகள் மிகப்பெரிய அளவுல இருக்கணும். அது எல்லாம் செஞ்சு 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அதுக்கான அந்த வேலை திறன் அப்படிங்கிறது அதிக அளவுல ஈடுபடுத்தி நம்ம செஞ்சா, அந்த தொழில் முனைவோர் மிகப்பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். அப்ப இதுதான் அந்த தொழில் முனைவோருக்கும், பிசினஸ் மேனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடாக நம்ம சொல்றோம். அடுத்தது இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரோகிராம்ஸ் இதுல என்னென்ன ஏற்றத்தாழ்வுகள் இருக்கோ அந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு உள்ள அந்த விஷயங்களை வந்து சரியான முறையில வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகளை எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது சந்தைப்படுத்துவதில் உள்ள சிரமங்களுக்கான உதவிகள். இப்போ ஒரு புது தொழில் முனைவோர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும் அவருடைய பொருளை வந்து சந்தைப்படுத்துவதற்கு. அப்ப அப்படி இருக்குன்னு சொன்னா அவருடைய பொருள் என்ன, தரம் என்ன, தேவைகள் என்ன இருக்கு, நுகர்வோர் யாரு, எங்க போய் விற்கணும் அப்படிங்கிற பலவிதமான விஷயங்களை எல்லாம், அடிப்படை தேவையான விஷயங்களை எல்லாம் அந்த நுகர்வோருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது முதலாவதான உதவி. அடுத்தது அந்த தொழில் நிறுவனத்திற்கு தேவையான மூலதன பொருட்கள் அது எங்க இருந்து கிடைக்கும், அதற்கு தேவையான அந்த மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம சொல்றோம், என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதெல்லாம் எங்க இருந்து கிடைக்கும், இதெல்லாம் வந்து எங்க இருந்து கிடைக்கும், எங்க இருந்து நம்ம இறக்குமதி செய்யலாம் அப்படிங்கிற குறைவான விலைக்கு தரமான பொருட்களை இறக்குமதி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அடுத்ததாக தொழில்நுட்ப உதவிகள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தொழில்நுட்ப உதவிகள் வந்து ஒரு தொழில் நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டால் சிறப்பான ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடியும், தரமான பொருளை உற்பத்தி செய்ய முடியும், நம்ம எல்லாரும் கடைசியில அதனால ஒரு பயனடைய செய்ய முடியும். அடுத்தது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு சிறப்பு பகுதி. அந்த எஸ்டேட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது தொழிற்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பர்டிகுலர் இடத்துல நிறுவனங்கள் அனைத்தும் சேர்ந்து தொழிற்சாலைகளை நிறுவினால் அரசாங்கத்துக்கு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கும். அந்த நிறுவனங்களுக்கு தரக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாம் ஒட்டுமொத்தமா நிறுவனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டால், ரோடு வசதியோ போக்குவரத்து வசதியோ, யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ மின்சார வசதிக்காக, தண்ணீர் வசதிக்காக அனைத்து விதமான வசதிகளையும் அந்த நிறுவனங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அப்ப அது பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடங்கள்ல அது நிறுவப்பட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. அப்ப ஒரே இடமாக இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அனைத்து நிறுவனங்களும் இருந்துச்சுன்னா இந்த அனைத்து விதமான அந்த வசதிகளையும் அந்த நிறுவனங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் அரசாங்கத்தினால. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் அப்படிங்கிறதுல இன்னும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுல வந்து முக்கியமா இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற அந்த சட்டத்தின் கீழ் என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு இறுதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10% தான் இந்த எஸ்எஸ்ஐக்கான ஒரு அளவுகளாக பார்க்கப்பட்டது. அடுத்தது எம்எஸ்எம்இ மூலமாக ஒரு பிசினஸ் நடைபெறுது அப்படின்னு சொன்னா இந்த பேமெண்ட் விஷயங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கு, பண பரிவர்த்தனைகளில் சில சிக்கல்கள் இருக்கும். இந்த எம்எஸ்எம்இடி சட்டம் வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரியான பண பரிவர்த்தனை சிக்கல்கள் வந்து நடைமுறை சிக்கல்கள் மிகப்பெரிய அளவுல இல்ல. ஏன்னா ஒரு சட்டத்தின் கீழ் செயல்படும் போது விற்பவர்களும் சரி வாங்குபவர்களும் சரி சரியான நேரத்தில், குறித்த நேரத்தில் சரியான அளவிலான பொருட்களையும் விற்பனையாளர் கொடுக்கிறாரு, சரியான விலையிலையும் அவரும் வாங்குறாரு. அப்ப அந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது அங்க சரியா இருக்கு. அடுத்தது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறதும் இந்த பண பரிவர்த்தனைக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த மாதிரி பலவித விஷயங்கள் இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறதுக்கு மூலமாக நம்மளால பெறப்பட முடியும். அப்ப இண்டஸ்ட்ரியல் growth அப்படிங்கிறது எஸ்எஸ்ஐ சார்ந்தது. எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அப்ப இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கீழே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுல அதற்கு முன்பாக இந்த தொழில்துறை வளர்ச்சி மற்றும் கொள்கை அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம். திருப்பி ஒரு தடவை அனைத்தையும் நம்ம பார்த்தரலாம். தொழில்துறை வளர்ச்சி மற்றும் கொள்கை அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இந்திய பொருளாதாரத்துல வந்து 3 துறைகள்
விவசாயத்துறை, தொழில்துறை, சேவைத்துறை. இந்த 3ம் இருக்கு. இந்த 3லயும் தொழில்துறைய பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தொழிற்துறையில மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது 1991க்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் இருந்தது. 90க்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு மாற்றங்கள், மாறுதல்கள் இல்லை. அப்ப இந்த 90களுக்கு முந்தைய கொள்கைகள் அப்படின்னு நம்ம பார்த்தா, முதல் கொள்கை வந்து தொழிற்பிரிவு. இந்த தொழிற்பிரிவுல வந்து என்னென்ன தொழிற்சாலைகள் இருக்கோ அனைத்தையும் சில பிரிவின் கீழ் பிரிக்கப்பட்டார்கள் அரசாங்கம். அப்ப இந்த பிரிவுகள் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து விவசாய பிரிவு, தொழிற்பிரிவு, அடுத்தது அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரும்பு சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படின்னு நிறைய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அடுத்தது வெளிநாட்டு மூலதனத்தின் பங்கு. நம்ம எல்லாருமே சொன்னா அந்நிய முதலீடு அப்படிங்கிறது மிக முக்கியம். ஒண்ணு அங்கிருந்து முதலீடு மட்டும் செய்வாங்க. நம்ம இந்திய விற்பனையாளர், தொழிலாளர், முதலாளிகள் வந்து அதை நடத்துவாங்க. அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு நிறுவனங்களை நம்ம நாட்டிற்கு வந்து அந்த தொழிலை நடத்துவது. இதன் மூலமாக வேலை வாய்ப்பு அதிகமாக தரப்படுகிறது. தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறது. மூன்றாவதாக அந்த குடிசை மற்றும் சிறு தொழில்களின் பங்கு அப்படின்னு நம்ம சொல்றது சின்ன சின்ன நம்ம நாட்டுல இருக்கிற சின்ன சின்ன தொழில்களின் பங்கு எந்த அளவுக்கு இருக்கு. தொழிலாளர் கொள்கை, அவங்களுக்கு தரக்கூடிய அந்த அடிப்படை வசதிகள், கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கணும். அது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம நாட்டுல வந்து தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இயக்கப்படும். நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்பாக 1956ல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் தொழிலாளர்களுக்கான அந்த நல வாரியம் அப்படிங்கிறது இருக்கணும். நிறைய தொழிற்சாலைகளை அமைக்க வேண்டும். அதற்கான நிதி உதவிகளை அமைக்க வேண்டும் அப்படின்னு நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்பாக 1977ல இந்த தொழில் கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது அறிவிச்சாங்க. அதுல என்னன்னா தீர்மானம் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் நடைமுறையில வந்ததா, நடைமுறை சிக்கல்கள் என்ன, இதை அதே மாதிரியே செயல்படுத்தலாமா, இதை மாற்றி அமைக்கலாமா அப்படிங்கிறத அறிக்கையில சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1980லயும் இந்த இந்திய தொழில் கொள்கை அறிக்கை அப்படிங்கிறது திரும்ப 80கள்ல தொழில்நுட்ப உதவிகள் நம்ம நாட்டு மக்களுக்கு மிக அதிக அளவுல தேவைப்படுது. அதனால அது சார்ந்த நிறுவனங்கள், பயிற்சி பட்டறைகள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய நிறுவப்படலாம், பயிற்சி நிறுவனங்கள் நிறுவப்படலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்தது நம்ம சொன்னது வந்து சிறிய அளவிலான தொழில்கள், மிக சிறிய அளவிலான தொழில்கள், சிறிய அளவிலான தொழில்கள், அப்புறம் பெரிய அளவிலான தொழில்கள். இப்ப மிக சிறிய அளவிலான தொழில்கள் அப்படிங்கிறது 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் முதலீடு இருந்ததுன்னா மிக சிறிய அளவிலான தொழில்கள். 10 லட்சத்துல இருந்து 15 லட்சம் வரைக்கும் இருந்ததுன்னா சிறிய அளவிலான தொழில்கள். 15ல இருந்து 25 வரைக்கும் இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவிலான தொழில்கள். அப்ப அதுல SISI அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு SISI அதனுடைய வளர்ச்சி மற்றும் செயல்திறன் குறைபாடுகள் அகற்றுவதற்கு இந்த MSMED சட்டம் அப்படிங்கிறது 2006ல நிறுவப்பட்டது. அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட்ன்னு சொல்லுவோம் சட்டம். இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிறிய நிறுவனங்கள் எல்லாமே சிறப்பான முறையில் செயல்பட்டது. சிறிய மற்றும் மிகச்சிறிய நிறுவனங்களுக்கான ஒரு சட்டமாக தான் இந்த சட்டமே இருந்தது. அப்ப இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் கீழ் உள்ள நிறுவனங்கள் அனைத்தும் இந்த பண பரிமாற்றம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் இருந்தது. அதுல பண பரிவர்த்தனையில எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஏன்னா சட்டத்தின் கீழ் அவங்க இருக்கிறதுனால. அப்ப இந்த சட்டத்தின் நன்மைகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, அங்காடி எங்க நம்மளுக்கு இருக்கு, அந்த பொருட்களுக்கான அங்காடி எங்க இருக்கு, அந்த பொருட்களுக்கான உற்பத்திக்கான மூலதன பொருட்கள் எங்க இருக்கு, தொழில்நுட்ப வசதி எங்க இருக்கு அப்படின்னு அனைத்தும் இந்த சட்டத்தின் கீழ் உள்ள பயிற்சி நிறுவனங்கள் அந்த விஷயங்களை வந்து தொழில்துறை நிறுவனர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த முன்னுரிமை கடன் வழங்கும் துறை மற்றும் சிறிய நிறுவனங்களுக்கான அந்த தொழில்துறை கொள்கை அப்படிங்கிறது 2017ல இறுதியாக சொல்லப்பட்டாங்க. அதுலயும் மிகப்பெரிய அளவிலான அந்த தொழில்நுட்ப வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்கப்பட்டது. அப்ப இது அனைத்தும் இந்த தொழிற்துறை நிறுவனங்களுக்கு கீழே செயல்படுது. அப்ப இந்த சட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டால் தொழிற்சாலைகள் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்படும். அப்ப நிதி நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் சேர்ந்து சில கொள்கைகளை பின்பற்றினால் இந்திய பொருளாதாரத்துல இந்த தொழிற்துறை அப்படிங்கறதுடைய பங்கு மிகப்பெரிய அளவுல பேசப்படும். அப்ப இந்த திட்டங்கள், இந்த துறைகள் அனைத்தும் மக்களுக்கான விஷயமாக பெறப்படுகிறது. நன்றி.